முதல்ல ஃபோன் பேசணும் உணர்வு வரும்பொழுது நம்ம இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தவங்களா இருக்கும். எதுக்காக பேச போகிறோம், என்ன விஷயமா பேச போகிறோம், அதில் அவசரப்பின் காரணமாக தடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெளிவாகும். அல்லது உங்களை பண்படுத்துறதுக்காகவே சில இருக்க முடியாமல் ஆயிடும். நமக்கும் நடக்குது, மற்றவங்களும் நடக்குது. ஆனால் மாறி மாறி வந்துட்டு இருக்கு சோதனை காலங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனால் பண்படுத்தி பக்குவப்படுத்துறதுக்காக இறைவன் நாள் தான் இறைவன் நாள் அவ்வளோதான். அப்படி நல்லெண்ணம் கொண்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்காக நல்ல பிரார்த்தனை வைக்கலாம் வெளியே அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிறோம், உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். முகம் கொடுத்து அடுத்து அவங்க ஃபோன் பண்ணி எடுக்க விட மாட்டோம். அப்படியே எடுத்தாலும் ஏன் ஃபோன் எடுக்கலாம் அந்த பேச்சு தான் முதல் இருக்கும். பேச வந்ததே மறந்துடுவோம். அவ்வளோ ஒரு உணர்ச்சிகள் இருக்குது ஒவ்வொருத்தட்டி. இந்த ஃபோனில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ நம்ம கேள்வியில் உள்ள போயிட்டு இருக்கிறது கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு விருப்பம் வரும் பொழுது அவசரப்பட வேண்டாம். நான் இறைவனை பொறுப்பேற்படுத்துகிறேன். அந்த பேச்சு சமாதானமான பேச்சு அமையணும், நன்மையான பேச்சு அமையணும், உனக்கு பொருத்தமான பேச்சு அமையணும். இந்த பிரார்த்தனை நம்ம எப்போ ஃபோன் பேசிப்போமா? கொஞ்சம் யோசனை பண்ணால் அந்த ஃபோன் பண்ண அவசியம் இருக்காது. அப்படியே பேசினாலும் அது சமாதானமான பேச்சு அமையும். அப்படி தடுக்கப்பட்டாலும் சரி இதுக்குரிய நேரம் இது இல்லை போல் இருக்குன்னு தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்னொரு சந்தேகம் நம்ம சொல்லுவோம் எடுத்துக்க முடிய உணர்ச்சிகளில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபோன் எடுத்து பேசும்போது அந்த ரிங் ஃபோன் எடுக்கலாம் கோவம் வருது, ஃபுல் ரிங் போய் ஃபோன்லாம் வச்சு கோவம் தான் வைக்கிறோம். அவங்கள பற்றி யூத்தில் போயிடும். யூகங்கள் வேண்டாம். நியாயமான அவங்க சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஆனால் மனசுக்குள்ள என்னவோ இருக்க வச்சு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிங்க, அதுவும் சோதனையாக. இப்படி பல எண்ணங்கள் விலை கொள்ளுங்கள். எண்ணங்களில் பாவம் இருக்குது, யூகங்களில் பாவம் இருக்குது, கற்பனைகளில் பாவம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை நான் கற்பனை பண்ணுறேன், மற்றவங்களுக்கு யூத்துக்கு போகிறேன், இதனால தான் அதனால சொல்லிட்டு எல்லாமே தப்பாக இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை எண்ணங்கள் விலை கொள்ளுங்கள். எண்ணங்களை பாவம் இருக்குது. நாம் சமாதானத்தை பேணுகளில் குற்றவாளி போல் ஆக்குவோமா? அது கீழே 36. உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நீங்கள் எவ்வாறு தீர்ப்பு செய்கிறீர்கள்? எதையுமே நீங்கள் தீர்ப்பு செய்யக்கூடாது. இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு தீர்ப்பளிப்பணும் இறைவன் தான். ஆனால் நம்ம யூகத்துக்குள்ளே போய் நம்மளே தீர்ப்பு வச்சுக்கிறோம். ஒருத்தரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் இவங்க இப்படி தான் இப்படி தான் முடிவு பண்ணும்போது நான் இறைவனுக்கு முந்திட்டேன். அதனால மனசு அமைதி இருக்காது. தீர்ப்பளிப்பதெல்லாம் நானே மேலான இவனே மேலான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சத்தியம் நமக்கு தெரியும் இருக்குது. ஆனால் நான் தீர்ப்பளிக்கிறேன், இவங்க இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டு எப்போ மனசு வச்சுருக்கணும், நான் தீர்ப்பளிக்க. நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டாம். யாரை பற்றியும் யாரும் தீர்ப்பளிக்க வேண்டாம். யாரை நம்ம தப்பாக தீர்ப்பளித்து வச்சுருக்கிறோமோ எண்ணத்தில் அவங்க நம்மளோட நல்லா தான் இருக்காங்க. அப்போ என்னோட தீர்ப்பை ஏற்றுக்கணும். நான் தான் குறையில் இருக்கேன்.